السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாமில் ஒரு காரியம் புனிதமான காரியமா அல்லது பாவமான காரியமா என்பது செயல்களை கொண்டு தீர்மானிக்கப்படாது. ஒரு காரியம் புனிதமானது அல்லது இந்த காரியம் தவறானது என்பது அந்த செயலை செய்யக்கூடிய எண்ணத்தை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னமல் அமல் பின்னியா, எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமையும். ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அந்த செயல் நல்லதா கெட்டதா என்று பார்க்கப்படும். இதை விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழு செய்தல் என்பது ஒரு புனிதமான ஒரு காரியம், அல்லாஹ்விடத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியம். ஒளி இல்லாதவருக்கு தொழுகை இல்லை என்பதாக நபி அவர்கள் சொல்லிட்டார். ஒளி என்று சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முகங்களை கழுவணும் தண்ணீரால், கைகளை கழுவணும், ஈர கையால் தலைக்கு மசகு செய்யணும், கால்களை கழுவணும். இதுதான் ஒழு. இது எல்லாத்துக்கும் மேலாக நான் ஒழு செய்கிறேன், இந்த புனிதமான நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒழுவுக்காகத்தான் என் முகத்தை கழுவுறேன், கைகளை கழுவுறேன், காலை கழுவுறேன், மசகு செய்யறேன். இது நான் ஒழு செய்யறேன் எண்ணத்தோட இதை செய்யணும். இப்போ ஒரு நபர் என்ன செய்யறாரு? வெளியில போறார், வேலை நிமித்தமாக வெளியில போறார். கடுமையான தூசி, மேனி எங்கும் தூசி ஆகிடும், அலச்சல்ல மேனி எங்கும் வேர்வையாக இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்தவர் தூசியை அகற்றணும், உடம்ப சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக ஒழுவில் என்னவெல்லாம் செய்வோமோ எல்லாத்தையும் செய்யறார். முகத்தை கழுவுறார், ஆனா எண்ணம் என்ன? ஒழுங்குற எண்ணம் இல்லை. தூசியா இருக்குது, வேர்வையா இருக்குது, சுத்தப்பட்டு முகத்தை கழுவினாரு, கைகளை கழுவினாரு, கையால தூசியை தடவி எடுத்தாரு, காலை கழுவிட்டாரு. இப்ப தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. ஒழுவுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சாச்சு, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. தொழுதுற முடியுமா? இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் இல்ல. என்ன காரணம்? நான் ஒழு செய்கிறேன், அல்லாஹ்க்கு விருப்பமான எனக்கு நன்மை பெற்று தரக்கூடிய என் தொழுகைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒழு செய்கிற எண்ணம் இல்லாமல் செய்ததால் இது ஒழு கிடையாது, இது ஒழுவில் சேராது. இதைத்தான் நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னமல் அமல் பின்னியா, எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமையும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இப்ப ஃபஜ்ர் நம்ம எத்தனை ரக்காத் தொழுகிறோம்? 2 ரக்காத் தொழுகிறோம். ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய சுன்னத், முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுகிறோம். நஃபிலான தொழுகை 2 ரக்காத், இஸ்திகாரா தொழுகிறோம் 2 ரக்காத். இதுல ஏதாவது மாறுபாடு இருக்கா? இந்த எல்லா தொழுகையும், ஃபர்லான ஃபஜ்ர் தொழுகை, சுன்னத்து, நஃபில் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி தான், அதே தக்பீர் தான், அதே அல்ஹம்து சூரா, ஒரு ருக்கு, 2 சஜ்தா, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எண்ணத்தை பொறுத்து நான் இப்ப சுன்னத்தோடு நியத்து வச்சு சொன்னா அது சுன்னத்தில் சேரும். காரியம் எல்லாம் ஒண்ணுதான், செயல்கள் எல்லாம் ஒன்றுதான். இல்ல நான் ஃபஜர் தொழுகிறேன் என்று நியத்து வச்சீங்கன்னா ஃபஜருடைய அந்தஸ்தியாக பெறும். இல்ல நான் இஸ்திகாரா தொழுகிறேன் என்று எண்ணம் கொண்டா இஸ்திகாரா சொல்லும். அப்ப எண்ணத்தை பொறுத்துதான் செயல்கள் அமையும்.
நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு நீதிபதி மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஃபக்கீஹாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்துல கிரிமினல் சிவில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி, நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு நீதிபதி உல தூய்மையான எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு சரியான தீர்ப்பு தரணும் என்ற இறை அச்சத்தோடு தன் சிந்தனைக்கு ஒதித்ததை தீர்ப்பாக தந்துள்ளார். ஒரு நீதிபதி தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். நபி அவர்கள் சொல்றாங்க, அவர் வழங்கிய தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்குமேயானால் அவருக்கு அல்லாஹ் 2 கோடிகளை தருவான். சரியான தீர்ப்பு கொடுத்துட்டாரு, எண்ணமும் தூய்மையா இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ் 2 கோடிகளை வழங்குவான். இதே போல ஒரு நீதிபதி உல தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பை வழங்கினார். ஆனால் அவர் சிந்தனையில் பிழை ஏற்பட்டு விட்டது, தவறான தீர்ப்பை வழங்கிட்டார். அல்லாஹ்வுக்கு பயந்து நீதமாக தீர்ப்பு நினைச்சாரு, ஆனால் தீர்ப்பில் பிழை ஏற்பட்டு விட்டது. இவர் குற்றவாளியா? இவருக்கு அல்லாஹ் தண்டனை வழங்க போறானா? நபியோடு சொல்றாங்க, இறை அச்சத்தோடு உல தூய்மையான எண்ணத்தோடு ஆனால் பிழை ஏற்பட்டு தவறான தீர்ப்பை வழங்கியவருக்கு அல்லாஹ் 1 கோடியை, ஒரு நன்மையை தருகிறான். சரியா தீர்ப்பு கொடுத்தா 2 கோடி, நல்ல எண்ணத்தோடு தவறாக தீர்ப்பளித்திருந்தால் 1 கோடி. அவர் மீது குற்றம் இல்லை. காரியம் அவர் தவறாக தீர்ப்பு வழங்கியது பிழை. அந்த பிழையான தீர்ப்பை ஏற்று அங்கு பிழை ஏற்பட்டிருக்கு, மக்கள் தவறான தீர்ப்பை நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஆனால் இவரது எண்ணம் தூய்மையா இருந்துச்சு. இந்த காரியத்தை அல்லாஹ் தீமையா பார்க்கல, இவர் அல்லாஹ் நன்மை உள்ளவராக பார்த்தான். இவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்கிறது. ஒரு பிரபல்யமான ஹதீஸ், நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ். நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களது தோற்றத்தையோ உங்களது செல்வத்தையோ பார்க்க மாட்டான். அல்லாஹ் எதை பார்க்க மாட்டான்? ஸ்வரிக்கும் உங்கள் தோற்றத்தை பார்க்க மாட்டான். அம்பாலிக்கும் உங்கள் செல்வத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஆனால் மனிதர்கள் எதைத்தான் பார்ப்பாங்க? நமது தோற்றத்தை மனிதர்கள் பார்ப்பாங்க, நமது செல்வத்தை பார்த்தா நம்மளை எடை போடுவாங்க, இது எப்படின்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் நமது ஸ்வரிக்கும் தோற்றத்தை பார்க்க மாட்டான். அம்வாலிக்கும் நமது செல்வம் எப்படி இருக்கு அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். மாறாக அல்லாஹ் எதை பார்ப்பான்? குலூபிக்கும் உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். ஆமாலிக்கும் உங்கள் செயல்களை அல்லாஹ் பார்ப்பான். ஒருத்தர் முஸ்லீம் மாதிரி வந்து தொழுதுட்டார், நம்ம கூட உட்கார்ந்து பயானம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா செயலில் எல்லாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயல், ஆனால் உள்ளத்தில் குஃபுர் இருக்கும், முனாஃபிக்கா இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? முனாஃபிக்குகளுக்கு, காஃபிர்களுக்கு நரகம், முனாஃபிக்கிற்கான முனாஃபிக் நயவஞ்சகர், முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டு முஸ்லிம்கள் கருத்தை அனுப்பக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுக்கு நரகத்தின் அடித்தளத்தை அல்லாஹ் தருவான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி. என்ன காரணம்? உள்ளம். செயல்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளம் கெட்டு போச்சு, நல்ல இல்லம் இல்லை என்று சொன்னால் அது தீமையில் தீர்மானிக்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாத இணைப்பாளர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் யார அல்லாஹ்வை மறுத்துட்டான், மறுமை நாளை மறுத்து விட்டான், இவன் இணைப்பாளன் சொல்லி அல்லாஹ் யார சொல்றான்? மக்களுக்கு காட்டுவதற்காக செல்வத்தை செலவு செய்தவர்கள். யார் அல்லாஹ்வை நம்பாது, மறுமை நாளை நம்பாது, மக்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்கள் இணைப்பாளர்கள். இதுல 2 விஷயம் அடங்கும். ஒருத்தர் செலவு செய்யறான், தர்மமாக கொடுக்கிறான். அந்த தர்மத்துக்கு காரணம் என்ன? மறுமை நாளை எதிர்பார்த்து அல்லாஹ் எனக்கு நன்மை தர வேண்டும் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு, மறுமை மீது நம்பிக்கை கொண்டு அந்த தர்மத்தை செய்யறார். இவன் இணைப்பாளன்கிற அல்லாஹ். இது குர்ஆனுடைய வசனம், சூரத்து நிசால 38வது வசனம் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய தீமை என்ன? ஆடம்பர திருமணங்கள். அந்த ஆடம்பர திருமணம் எதுக்காக நடத்தப்படுது? தனது செல்வத்தை காட்டுவதற்காக. என் பிள்ளை கல்யாணத்தை நான் கிராண்டா நடத்தி காட்டுவேன், தனது செல்வத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக. அவன் உண்மையை அல்லாஹ்வுக்கு பயந்திருந்தால், மறுமை நாளை நம்பி இருந்தால், நபி அவர்கள் சொல்றாங்க, யாரது திருமணத்தில் செலவுகள் குறைத்து
திருமணம் செய்யப்படுகிறதோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்யலான்னு இருக்காங்க. அப்ப அவன் அல்லாஹ்வை நம்புறதுனால, மறுமை நாளை நம்புறதுனால செலவை குறைத்து, ஒரு செல்வந்தன் செலவை குறைத்து ஆடம்பரம் இல்லாமல் சிக்கனமாக திருமணத்தை முடிச்சிருக்கிறான். அல்லாஹ்வை நம்பாதவன், மறுமை நாளை நம்பாதவன் நபியர் இப்படி சொல்லி இருந்தும் செலவு குறைத்து நடத்தப்படும் திருமணம் தான் சிறந்தது, அதுலதான் பரக்கத்துக்கு தெரிந்தும் ஆடம்பரமான திருமணத்தை நடத்தினான்னா மக்களுக்கு காட்டுவதற்காக செல்வத்தை செலவழித்தால் அல்லாஹ் சொல்றான் இவன் இணை வைப்பாளன். இவனை இன்னும் மேற்கொண்டு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இவன் ஷைத்தானின் நண்பன்கிறான். மக்களுக்கு காட்டுவதற்காக செல்வத்தை செலவு செஞ்சவன, ஆடம்பர திருமணம் செஞ்சவன், தான தர்மங்களை மக்களுக்காக செய்ய அல்லாஹ் சொல்றான், இவன் ஷைத்தானின் நண்பன். மக்களுக்கு காட்டுவதற்காக கொடுத்திருக்கிறான், எனக்காக கொடுத்தாங்க. இவன் ஷைத்தானின் நண்பன், நண்பர்கள் மிகவும் கெட்டவன் ஷைத்தான். இந்த இடத்துல மக்களுக்கு காட்டுவதற்காக செலவு செய்து சைத்தானை நண்பன் சொல்லி சைத்தானையே அல்லாஹ் உள்ள இருக்கிறான். என்ன காரணம்? சைத்தான்னா யாரு? சைத்தானுடைய வரலாறு பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? சைத்தான் என்பவன் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனா? ஆரம்பத்துல இந்த சைத்தானுடைய ஆரம்பம் என்ன? இவன் அவுலியா அல்லாஹ்வாக இருந்தவன். சைத்தான் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வின் நேசராக இருந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமா இருந்தான், சிறந்த வணக்கசாலியா இருந்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தோடு இருந்தான் இந்த ஷைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் விதியில ஏற்படுத்திச்சிருக்கான், லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில எழுதிட்டான், விதியில எழுதிட்டான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன்கிற கேரக்டர் அல்லாஹ் படிக்கல. ஷைத்தான் இருக்கிறான், மலக்குகள் இருக்கிறாங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, தனது விதியின் பலகையில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், இதுவரை அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவன் அல்லாஹ்வின் கோபத்தை பெறப் போகிறான் அப்படின்னு விதியின் பலகையில் இருக்கு. மலக்குகளுக்கு தெரியாது, ஷைத்தானுக்கு தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த ஷைத்தான் மலக்குகள்கிட்ட சொல்றான், ரொம்ப கவனமா இருங்க, யாரோ ஒரு ஆளா அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தானா, அல்லாஹ்வின் கோபத்தை பெறப்போறானா, கவனமா இருங்கிறான். தன்னை மறந்துட்டான். இப்ப மனிதன்கிற ஒரு கேரக்டர் அல்லாஹ் படைக்கிறான். படைச்சதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் இல்லாத, இந்த மனிதன் படைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷைத்தான் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தான். மனிதனை படைத்து விட்டு இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆதத்துக்கு எல்லோரும் சுஜூது செய்யுங்கள், ஷைத்தான் உட்பட மலக்கு எல்லோரும் சுஜூது சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குகள் சட்டுன்னு விழுந்துட்டாங்க, ஆதத்துக்கு சுஜூது செய்தாங்க. ஷைத்தான் நிமிர்ந்து நிற்கிறான், அல்லாஹ்வின் கட்டளையை மீறுறான். அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா நீ சஜிதா பண்ணல? ஷைத்தான் சொன்னான், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், இந்த மனிதனை, இது என்ன ஸ்பீசியஸ், என்ன ஃபயர்ல படைத்திருக்க, இந்த மனிதன் என்ன ஸ்பீசியஸ், இவனை மண்ணால் படைத்திருக்கிறாய், மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை விட நெருப்பில் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவன். இந்த எண்ணம் வந்துச்சு, நான் சஜிதா செய்ய மாட்டேன். ஷைத்தான் ஒன்னும் அல்லாஹ்வுக்கு சஜிதா பண்ண மாட்டேன்னு சொல்லல, அல்லாஹ்வுக்கு சஜிதா பண்ணிட்டு இருந்தான். மனிதனுக்கு சஜிதா பண்ணு அப்படி சொன்ன உடனே ஷைத்தானை தடுத்தது எது? ஷைத்தானை அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றம் தடுத்தது ஷைத்தானுக்கு வந்த பெருமை. இதுல இன்னொரு விளக்கத்தையும் சொன்னோம். சில சகோதரர்கள் இந்த சந்தேகம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மனிதன் சஜிதா செய்வதாக இருந்தால், சஜிதா செய்வதாக இருந்தால் ஒரு மனைவியானவள் தன் கணவனின் காலில் சஜிதா செய்யலாம், ஆனால் அதற்கு கூட அனுமதி இல்லை. மனிதன் காலில் விழக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வரலாறுல அல்லாஹ் சொல்றான், ஆதத்தை படைத்துவிட்டு ஆதத்துக்கு சுஜூத் செய்யுங்கள். அதனாலதான் சைத்தான் மறுத்தான் அல்லாஹ் சொல்றானே. என்ன ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குன்னு சொல்லி நமக்கு தோணும். இது முரண்பாடு இல்ல. இன்னைக்கு நாம எல்லாரும் மக்கா காபா பார்த்து நம்ம எல்லாரும் சுஜூத் பண்றோம். பிற சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லிம்கள் காபாவை வழிபடுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நாம காபத்துல்லாஹ்க்கு சுஜூத் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காபத்துல்லாஹ் என்பது கிப்லா. நம்ம எல்லாரும் சுஜூத் செய்வதற்கு, நாம எல்லாரும் சஜ்தா பண்றதுக்கு அது ஒரு திசை, ஒரு கிப்லா வச்சிருக்கான். இப்ப ஆதத்தை அல்லாஹ் படைத்து ஆதத்துக்கு சுஜூத் செய்ய என்று சொன்னது ஆதத்தை கிப்லாவாக ஆக்கி
ஆதத்தை கண்ணியப்படுத்தி ஆதத்தை கிப்லாவாக்கி ஆதத்தை சுஜூத் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இது ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? இந்த மாதிரிதான் ஷைத்தான் வழிகெட்டு போனான். இந்த ஷைத்தான் தான் இந்த மக்களுக்கு காட்டுவதற்காக நற்காரியங்கள் செய்வதற்கு நண்பன் என்பதாக சொல்றான். அப்ப இந்த மாதிரி யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ, யார் மக்களிடத்தில் ஆணவத்தோடு நடக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்ல வர்றான், இந்த மாதிரி ஆணவத்தோடு நடப்பவர்கள், பெருமை கொண்டவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு பெருமை அடிப்பவன், ஒரு ஆணவக்கானவன், அவனை நீங்கள் நண்பராக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னா, அவனோட நீங்க அங்க இருக்கணும்னு சொன்னா, நீங்களும் மாணவக்காரராக, நீங்களும் ஒரு பெருமை அளிப்பவராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய சபையில் நீங்க இருக்க முடியும். உங்களை அது மாற்றம். அப்ப பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் நட்பு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரும். ஒரு சமயத்துல ஒரு நபித்தோழர் நபி அவர்கள் ஒரு கேள்வி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் ஜிஹாதில் ஈடுபடுகிறார், அறப்போரில் ஈடுபடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் இனப்பற்றின் காரணமாக. எங்க ஆளு, எங்க சமுதாயம், எங்க சமுதாயத்தை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற உணர்வோடு இனப்பற்றின் காரணமாக ஒருத்தர் ஜிஹாதுக்கு வந்திருக்கிறார். இன்னொரு நபர் தனது வீரத்தை காட்டுவதற்காக, நான் அந்த ஜிஹாதில் கலந்து கொண்டு என் வீரத்தை மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக, தனது வீரத்தை காட்டுவதற்காக அவர் ஜிஹாதில் கலந்து கொண்டார். இன்னொரு நபர் தானும் கலந்து கொண்டதை காட்டுவதற்காக, கலந்து கொள்ளாவிட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க, தானும் கலந்து கொண்டதை காட்டுவதற்காக அவரும் கலந்து கொண்டார். அல்லாஹ்வின் தூதரே, இதில் யார் உண்மையான ஜிஹாதி, உண்மையில் யார் அல்லாஹ்வின் பாதையில் ஈடுபட்டவர் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வின் வார்த்தை உயர்த்தப்பட வேண்டும், உண்மை உயர்த்தப்பட வேண்டும், உண்மைக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லி யார் அல்லாஹ்வின் பாதையில் வந்தாரோ அவன் தான் உண்மையான ஜிஹாதி, அவன் தான் உண்மையான அறப்போராளி என்பதாக நபி அவர்கள் சொன்னார். நாம் முழுக்க முழுக்க நமது தொழுகையா இருக்கட்டும், நமது தான தர்மமா இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய நன்மைகளா இருக்கட்டும், முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தவிர்த்து மனிதனுக்காக செய்ய மாட்டோம். ஆனால் என்ன நடந்துரும்? நாம் தொழும் பொழுது அல்லாஹ்வுக்காகவும் தொழுவோம், மக்களும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் கலந்துவிடும். நாம் சதக்கா கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காகவும் கொடுப்போம், மக்கள் நம்மை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சேர்த்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் இதோடைய நிலை என்ன? இன்னொரு சமயத்தில் ஒரு நபி தோழர் நபியிடத்தில் இதைத்தான் கேட்கிறார். முந்தைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, முழுக்க முழுக்க அந்த ஒரு நன்மையான காரியம் செய்வது மக்களுக்கு காட்டுவதற்காக. ஆனால் இந்த சஹாபி என்ன கேட்கிறார்னா, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடியவரும், ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடியவராகும், மக்கள் தன்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக, ரெண்டும் கலந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு எண்ணமும் இருக்கிறது, மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்ற இந்த ரெண்டு எண்ணமும் சேர்ந்த நிலையில் ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் இவரது நிலை என்ன? நபி அவர்கள் சொல்றாங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை. மீண்டும் அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் அல்லாஹ்வுக்கும் தொழுதிருக்கிறார், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார், ரெண்டு சேர்ந்து. நபி அவர்கள் சொல்றாங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. யார் தூய்மையான எண்ணத்தோடு நற்செயல்களை செய்தாரோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நன்மையை வழங்குவான். தூய்மையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு அந்த தூய்மையான எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சரி அல்லாஹ்வுக்கு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தனக்கு இணையாளர்கள் இருப்பதே, தனக்கு இணை வைக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்க்கு சமமா இருக்கணும், அல்லாஹ்க்கு சமமா இணை வைக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். உங்களில் யாரேனும் ஒருவர் அல்லாஹ்வோடு சேர்த்து பிறரையும் சேர்த்து ஒரு நற்செயலை புரிவாரியானால், அல்லாஹ்வுக்காகவும் பிறருக்காகவும் சேர்த்து ஒரு நற்செயலை புரிவாரியானால், அல்லாஹ் சொல்றானா, நான் அந்த செயலை விட்டும் அவனை விட்டும் விலகி விடுவேங்கிறான். மறுமை நாள்ல போய் நின்றுட்டு அல்லாஹ் ஒரு 90% உனக்காக நான் சேர்த்து தான் நான் தொழுகிறேன், ஒரு 50% உனக்கு சேர்த்தான் தொழுகிறேன் சொன்னா முற்றிலுமாக அவன் செய்த அந்த அமலை, அந்த தொழுகை விட்டு அல்லாஹ் விலகுவான், அவனை விட்டு அல்லாஹ் விலகுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும்
இஹ்லாஸ், மன தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காகத்தான் அப்படி தூய்மையான எண்ணம் இருக்கும். நான் இப்ப பயான் செய்வதாக இருந்தால் மக்கள் என்னை பாராட்டணும், என்னை ஒரு பேச்சாக சொல்லணுங்க பேசக்கூடாது. நான் ஒரு தான தர்மம் செய்தால் என்னை ஒரு தர்மசாலி, பாய்க்கு ஒரு இரக்க குணம் இருக்கு என்று காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. ஒரு வேலை நம்ம தர்மம் செய்யறோம், தர்மம் செய்யணுங்கிற நேரத்துல நமக்கு இஹ்லாஸ் போயிடுச்சு, மக்கள் நம்மளை சைத்தான் அந்த எண்ணத்தை போடுறான், அவன் கெட்ட நண்பனாச்ச, கெட்ட எண்ணத்தை போடுறான், மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்னமும் சேர்ந்து விட்டு என்று சொன்னால் தர்மத்தை தடுத்துருங்க, அந்த தர்மத்தை கொடுத்துடக்கூடாது, தடுத்துருங்க, வேண்டாம். அந்த எண்ணமும் சேரக்கூடாது. முழுக்க முழுக்க சுத்தமாக அல்லாஹ்வுக்கு எண்ணத்தோடு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இரண்டாம் முறை சொல். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஃப்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமிஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் அவர்கள் தங்கள் வணக்கங்களை அல்லாஹ்வுக்காகவே அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்காகவே தொழுது அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் மீது என் மீது என்னுடைய எந்த கட்டளையும் இல்லைங்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அவர் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அவர் கொடுக்கக்கூடிய ஜகாத் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அவருடைய தொழில் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் மீது முஸ்லிம்கள் மீது எனது எந்த கட்டளையும் இல்லைங்கிறான். அப்ப எந்த ஒரு அமலை செய்தாலும் சரி முழுக்க இபாதத்தை தூய்மையாக்கி அல்லாஹ் தரணும். இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கிறாரு, உங்களிடத்துல ஒரு பொருள் தர்றாரு, மட்டமான மோசமான பொருள் உங்களிடத்தில் தந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்ப அல்லாஹ்க்கு நம்ம இபாதத் கொடுக்கிறோம், அப்ப அதில் கலப்படம் இல்லாமல் தூய்மையான இபாதத்தாக சுத்தமான முறையில் அந்த இபாதத்தை அல்லாஹ்விடத்தில் தர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தையும், நமது தொழுகை, நமது தான தர்மங்கள், நமது மார்க்க பணி, நமது சமுதாய பணி, எல்லா நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறோம் முழுக்க முழுக்க ஃபீஸ் சபீலில்லா, அல்லாஹ்வுக்கென்று இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு எல்லாம் உணவளித்து விட்டு அவர்கள் சொல்வாங்க, இன்னமா நித்தியுக்கும் நீ வச்சிக்கலா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்திற்காகத்தான், நாங்கள் உங்களுக்கு நன்றி எதிர்பார்க்கவில்லை, உங்களுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை, முகம் கருவெடுத்து விடக்கூடிய மறுமை நாளை நாங்கள் அஞ்சுகிறோம், ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம் என்று அந்த நல்ல மக்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினார். எனவே கண்டித்துக்குரிய நாம் எந்த ஒரு நற்காரியம் செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு இந்த தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நமக்கெல்லாம் தெரியும், மத்திய அரசாங்கம் எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. இது மக்களுக்கு விருப்பமானதா, மாநில அரசுக்கு இது விருப்பமானதா, மக்கள் இதை விரும்புறாங்களா வெறுக்கிறாங்களா, அதை பற்றி கவலைப்படாம ஒன்றிய அரசானது எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சு, சட்டப்பூர்வமா அனுமதி வாங்கிட்டாங்க ஒன்றிய அரசு. இனி நமக்கு வேற வழி இல்லை, எல்லாரும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணா மட்டும்தான் நாம வரக்கூடிய தேர்தலில் ஓட்டளிக்க முடியும். நிறைய பேர் என்ன விளங்கி இருக்கோம் சொன்னா, இந்த எஸ்ஐஆர் என்பது இப்ப நம்ம ஃபில் பண்ணி தரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்பது இனி வரக்கூடிய தேர்தலில் நான் ஓட்டளிக்கக்கூடிய உரிமை பெற்றுத்தரோம், அதுக்காகத்தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண நினைக்காதீங்க. இல்லை சகோதரர்களே, இது மறைமுகமாக என்ஆர்சியை சிஏஏ இது மறைமுக கொண்டு வரக்கூடாது. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல என்னெல்லாம் கேட்கிறான், 2002 உங்க அப்பா இந்த நாட்டுல இருந்தாரா, ஓட்டு போட்டாரா, ஓட்டர் ஐடி உங்க அப்பாவுக்கு இருந்ததா, உங்க தாத்தா இருந்தாரா என்று வெரிஃபிகேஷன் இருக்கிறான். நாளை பின்ன சிஏஏ என்ஐஆர் சொல்லி சட்டத்தை அமல்படுத்தினான்னு சொன்னா இந்த லிஸ்ட் அவனுக்கு போதும், இந்த எஸ்ஐஆர் போதும். இந்த எஸ்ஐஆர்ல இவன் அப்பா பேர் இதுல இல்ல, இந்தியாவில் இவர் இருந்ததாக எந்த குடும்பத்தில் ஒரு இந்தியாவில் இருந்ததா எந்த ப்ரூஃபும் இல்ல, அதனால இவர் இந்திய குடிமகனே கிடையாது சொல்லுவான். அதுவும் இந்த ஒன்றிய கேவலமான இந்த மோடி அரசாங்கம் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்குது, என்ஆர்சிஏ என்ன சொல்றாங்க, இந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம கொண்டு வந்து காட்டணுமா. இந்த சிஏ சட்டம்னா என்ன, இந்த ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து காட்டணும். அப்படி காட்டலன்னு சொன்னா, ஒரு ஹிந்து காட்டலன்னு சொன்னா பரவாயில்ல, நீ இந்திய குடிமகன், நான் புதுசா உனக்கு குடியுரிமை நான் தர்றேன்,
நீ கிறிஸ்துவனா, உனக்கு நான் புதுசா குடியுரிமை தரேன். நீ முஸ்லீமா, நீ அப்ப நிரூபிக்கிறியா? உனக்கு நான் குடியுரிமை தரமாட்டேன். நீ ஒரு அகதி, நீ இந்த நாட்டை சார்ந்தவங்க. யாரை பார்த்து சொல்றான்? இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இங்க கோர்ட் இருக்குது, இந்த நாட்டுல ரோடு இருக்கு, இங்க ஒரு அரசாங்கம் இருக்கு என்று சொன்னால் வெள்ளையிடத்திலிருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயம். இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு குடியுரிமை தரமாட்டாங்க. அப்ப ஏனைய சமுதாயத்துக்கு இது வெறுமன ஓட்டு பிரச்சனை தான். வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு அளிப்போமா மாட்டோமாங்கிற பிரச்சனை தான் ஹிந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் முஸ்லிம்களுக்கு நீ இந்த நாட்டை சார்ந்தவனா இந்த நிரூபிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். மோசமான மிக கேவலமான கேடுகட்ட அரசியலை இந்த எஸ்ஐஆர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். முஸ்லிம்கள் கவனமாக இருக்கணும். ஒருவரும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றதுல தவற விட்டுறாதீங்க. அதுலயும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கணுமா? நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறார், மக்கள்கிட்ட சொல்றாரு, வெறுத்த படித்த பண்டிதர்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்றது கஷ்டப்படுவாங்க. எவ்வளவு குழப்பம் இருக்கு. வேண்டுமென்றே மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வகையில், மக்களுக்கு புரியாமல் இந்த ஃபார்மை சரியா ஃபில் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணத்திலேயே ஃபார்மை வடிவமைத்த மாதிரி இருக்கு. இந்த நாட்டுடைய முதல்வர் கலர்னாரு, இந்த ஃபார்ம் சரியில்லை, இந்த மெத்தட் சரியில்லை, என்ன நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கிற? படித்ததால் கூட இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியல என்று நாட்டின் முதல்வரே வருத்தப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஃபார்ம் அடிச்சு வச்சிருக்கான். அதனால் நீங்க யாரும் தன்னிச்சையான முறையில் நான் ஃபில் பண்ணி கொடுத்தது யார் ஃபில் பண்ணிடாதீங்க. சரியான வழிகாட்டுதல் வேணும். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம யூசுப் முஸ்லிம் ஜமாத் பள்ளி வாசல்ல இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்றதுல சிரமம் இருக்கு இல்ல, நீ சரியாவே ஃபில் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, இங்க வாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கப்படும். சரியான முறையில் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் தரப்படும். சரியான வழிகாட்டுதலோடு எல்லாரும் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட உடனடியாக நிர்வாகிகளை சந்திங்க. உங்களுக்கு என்னென்ன இந்த விஷயத்தில் உதவி செய்யணுமோ அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம பள்ளி நிர்வாகி செய்ய தயாராக இருக்காங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை இந்த சதியிலிருந்து காப்பாற்றி வெற்றி பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.